சம்மர் ஹாலிடேஸ், சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போவாங்க. அப்படியாக போகிற ஒரு இடத்துல அந்த இடம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்ச இடத்துல ஒரு ட்ராஜடியாக மாறுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ மத்திய பிரதேசில் அப்படி தான் ஒரு ஷிப் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய பர்கி டேம் நர்மதா ரிவரில் 40க்கும் மேற்பட்டோர் போட்டிங்காக போயிருக்காங்க. அந்த போட் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க நாம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்பதான் இந்த சம்பவத்தை பத்தின முழு விவரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானுமே ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைனில் இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீடைல்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் பிரைசஸ்ல எடுத்துக்கலாம். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜபல்பூர் இந்த ஏரியால இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய டேம் தான் இந்த பர்கி டேம் அப்படின்னு சொல்லப்படுது. நர்மதா ஆறு அங்க ஓடிட்டு இருக்கு. நர்மதா ஆற்றுல மத்திய பிரதேஷ் டூரிசம் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறவங்க தான் இந்த போட்டிங் அப்படிங்கிறது அங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. இப்படியாக ஏப்ரல் 29, 2026 தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:30 மணி அளவுல போட்டிங்காக ஒரு போட் கிளம்பி இருக்கு. கிட்டத்தட்ட 29 பேர்ல இருந்து 43 நபர் அப்படின்னு சொல்லப்படுது. அவைலபிள் சோர்சஸ் வச்சு பார்க்கும்போது 40க்கும் மேற்பட்டோர் தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதுவே அளவுக்கு அதிகமான ஆட்களை ஏத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வெதர் ரொம்பவுமே மோசமாகவும் இருந்திருக்கு. எல்லோ அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சில ரிப்போர்ட்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. அதெல்லாம் பொருட்படுத்தாம இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் இந்த போட்டிங்காக மக்களை ஏற்றிட்டு உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு காற்றோட வேகம் அப்படிங்கிறது 60 இருந்து 70 கிலோமீட்டர் வேகத்துல இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்லையுமே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பேசஞ்சர்ஸ் அதிகமா ஏத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இரண்டு காரணத்தினால இந்த படகு அப்படிங்கிறது நிலை தடுமாறுது. அது மட்டும் இல்லாம இந்த படகுக்குள்ளேயே தண்ணி உள்ள ஏற ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த படகு அங்க மூழ்கவும் ஆரம்பிக்குது. இங்க கரையில நின்றுகிட்டு இருந்த அந்த போட்ல போனவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே கத்தி கூச்சலிடுறாங்க. அந்த போட்ல இருக்கிறவங்களுமே கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்கிற லோக்கல் டைவர்ஸ், போலீஸ், NDRF, SDRF அப்படின்னு எல்லா ரெஸ்கியூ டீமுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு மட்டும் இல்லாம மறுநாள் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் காணாம போன 4 பேரை தேடிக்கிட்டு இருக்கிறதாகவும் 9 பேர் இப்ப வரை இறந்திருக்காங்க. அவங்கள டெட் பாடியா ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. மேலும் 28 பேரை உயிரோட ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் பார்க்க முடியுது. இந்த இறந்தவங்கள அடையாளம் காணப்பட்ட சில பேர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது நீத்து சோனி 43 வயது, கோட்வாலி ஜபல்பூரை சேர்ந்தவங்க. வெஸ்ட் தாராபுரம் தமிழ்நாட்டை சேர்ந்த சௌபாகியம் அழகன் அப்படிங்கிற 42 வயது பெண். நியூ டெல்லியை சார்ந்த மதுர் மாசி 62 வயதானவங்க. 38 வயதான கார்குழலி அப்படிங்கிற பெண் ஜபல்பூரை சேர்ந்தவங்க. மரீனா மாசி அப்படிங்கிற ஒரு பெண் 38 வயதாகுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட 4 வயது பையன் த்ரிஷான் அப்படிங்கிற சிறுவன். இந்த தாய் மற்றும் மகன் இவங்களோட உடலை கண்டெடுத்தும் போது அங்க இருந்த மீட்பு பணி, அங்க வந்த மினிஸ்டர் இவங்களோட உடலை பார்த்து கண் கலங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரையும் தன்னோட பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க இருக்க அணைச்சபடியே இருந்திருக்காங்க. அவங்களோட பாடி கிடைக்கும் போதுமே இவங்க ஹக் பண்ணி பிடிச்சிருக்க மாதிரி தான் உடலானதே கிடைச்சிருக்கு. இந்த போட்டோவை பார்த்தா யாருமே கண்கலங்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டோ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு.
கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். மேலும் இவங்களோட ஃபேமிலியில அப்பா மகள் இருவருமே ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. தாயும் மகனும் மட்டும் இறந்துட்டாங்க. மேலும் ரேஷ்மா சையத், ஷமீம் நக்வி அப்படின்னு இவங்க எல்லோருமே இப்போ வரைக்கும் ஐடென்டிஃபைடு விக்டிம் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்காங்க. இதற்கு இடையிலேயே தான் நான் சொன்ன ஐடென்டிஃபைடு விக்டிம்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. திருச்சியை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் காமராஜ் 38 வயதானவர். இவர் அந்த ஜபல்பூர்லயே தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூனிட்ல ஒரு மெக்கானிக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜபல்பூர்லயே. இவங்களோட மனைவி கார்குழலி. இவங்க திருச்சியில் இருக்கக்கூடிய நாவல்பட்டு, திருவெரும்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சார்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம இந்த காமராஜ் மற்றும் கார்குழலி ஃபேமிலி இங்க தான் ஜபல்பூர்ல தான் செட்டில் ஆயிருக்காங்க. சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால காமராஜோட அப்பா அம்மா மற்றும் சகோதரியோட பிள்ளைகள் இவங்க எல்லோருமே சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கறதுனால இங்க இவங்களால இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க. சோ அப்படி வந்தபோது இவங்களை இந்த டேமுக்கு கூட்டு போய் போட்டிங்க்கு கூட்டு போயிருக்காங்க. சோ அப்படி கூட்டிட்டு போனப்பதான் இந்த அசம்பாவிதம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஏப்ரல் 20 இவங்க மத்திய பிரதேசுக்கு வந்திருக்காங்க. 30ஆம் தேதி அதாவது வந்த 10 நாள்ல தான் இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மேலும் இந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 3 பேர் இன்னும் மிஸ் ஆகிறதா தான் ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியுது. மேலும் அங்க தேடுற பணிகள் இன்னும் தீவிரமா நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத ரிப்போர்ட்ஸா பார்க்க முடியுது. சோ இந்த விஷயம் தெரிஞ்ச உறவினர்கள் அங்க இருக்கக்கூடிய மத்திய பிரதேச கவர்மெண்ட் கிட்ட சீக்கிரமா இந்த உடல்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மனு கொடுக்கறதா சொல்லப்படுது. மேலும் அவங்க எல்லாருமே இங்க இந்த ஊருக்கு தேடி வர்றதாவும் சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறது எல்லோருக்குமே பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க, ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ண போயிருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு கேள்விப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. உயிரே போயிருக்கு. சரி, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு இப்ப வரைக்கும் குற்றச்சாட்டுகளா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த போட்ல யாரெல்லாம் அன்னைக்கு போயிருந்தாங்களோ அவங்கள சில பேரோட வீடியோ அப்படிங்கறது எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்க்க முடியுது. ஸோ அதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது யாருமே லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணவே இல்லை. மேலும் லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிறதே ஆரம்பத்தில் கொடுக்கப்படலை. இதை நீங்க கண்டிப்பா மாட்டணும் அப்படின்னு யாருமே சொல்லவும் இல்லை. மேலும் தண்ணி எப்போ உள்ள வர ஆரம்பிச்சதோ, எப்போ இந்த படகு முழுக ஆரம்பிச்சதோ அப்போ அவசரமா இந்த லைஃப் ஜாக்கெட்டை எடுத்து கொடுக்கறதும் அந்த வீடியோல பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு சேஃப்டி மெஷரை பிரீச் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற கணக்குப்படி பார்த்தா 40 கிட்ட பேசஞ்சர்ஸ் அதுல பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருக்கும்போது அது ஓவர்லோட் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவங்களுக்குலாம் எஸ்ஓபி அப்படிங்கிறது இல்லையா? ஏன் எஸ்ஓபி இத்தனை நாள் ஃபாலோ பண்ணப்படலை? ஏன்னா இப்போ ஒரு படகுல பயணிக்கிற எல்லோருக்குமே நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தெரிஞ்சு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ அவங்களோட சேஃப்டியை கரெக்டாக பாதுகாத்து அவங்கள திருப்பி கூட்டிட்டு வந்து நாம இந்த கரையில விடுற வரைக்கும் அந்த கப்பல்ல பணிபுரியறவங்களோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் ஏன் அவங்க ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. மேலும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு வெதர் ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருந்திருக்கு. இதனால நாங்க வரல, வேண்டாம் அப்படின்னு கரையில இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாமே பொருட்படுத்தாம இந்த படகை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படகுல வேலை செய்யற அந்த ஆட்கள், இந்த படகுல வேலை செய்யறவங்க ப்ராப்பரா பேசஞ்சர்ஸை கரெக்டா ஒரு முறையா கூட்டிட்டு போகல அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய குழந்தைகள் கூட டிக்கெட்டே இல்லாம உள்ள ஏறினதா சொல்லப்படுது. மேலும் அது மட்டும் இல்லாம வெதர்ல எல்லோ அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த டைம்ல. ஆனா அதையும் பொருட்படுத்தாம இந்த போட் சவாரி அப்படிங்கிறது அன்னைக்கு நடைபெற்றிருக்கு. இப்படி எந்தவித எஸ்ஓபியுமே ஃபாலோ பண்ணாம, எந்த ஒரு ப்ரொசீஜரையுமே ஃபாலோ பண்ணாம, வெதரையும் பொருட்படுத்தாம இப்படி கூட்டிட்டு போயிருக்கானுங்க. ஆனா அவனுங்க தப்பிச்சுட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பறிபோனது என்னவோ பாத்தீங்கன்னா அப்பாவி மக்களோட உயிர் தான். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், மற்ற மினிஸ்டர் எல்லாருமே இப்போ எஸ்ஓபி போடணும், மத்திய பிரதேசத்தில் நடக்கக்கூடிய எல்லா படகு சவாரிகளையுமே நிப்பாட்டுங்க, அதே மாதிரி கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாத ஆட்கள் மேல தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே கரெக்டா இருக்கா? லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிறது போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க முழுகக்கூடாது, அதுல கரெக்டா இருக்கா? இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே அடிக்கடிக்கு அப்பப்பவே செக் பண்ணி இருந்தால் இப்போ இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் அப்படிங்கிறது தடுக்கப்பட்டிருக்கும்ல. இங்க இந்த படகு விபத்து நடந்த உடனே ரெஸ்கியூ டீம் அப்படிங்கிறவங்க வந்திருந்தாங்க. அதாவது லோக்கல் டைவர்ஸ், போலீஸ், என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப் எல்லோருமே வந்திருந்தாங்க
அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனால தாமதமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த விபத்து அப்படிங்கிறது 6 மணி அளவில் நடக்குது. ஸோ அதற்கு மேலே இருட்டிடும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ப்ராப்பர் விசிபிலிட்டி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது இரவு நேரத்தில். ஆனாலும் அங்கே லோக்கல் டைவர்ஸோட உதவியோட இந்த எல்லோரோட உதவியோட அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே பாடுபட்டு அங்கே இருக்கிற நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்கியூவர் அங்கே ட்ராப் ஆனதாகவும் சொல்லப்படுது. அவரையுமே மீட் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல பேரோட உழைப்பை போட்டு இந்த மாதிரி பல பேர் அங்கே இறங்கி ரெஸ்கியூ டீம்ல வேலை பார்த்துருந்தாலும் 9 பேரை நாம இழந்துதான் இருக்கோம். இந்த மாதிரி இடங்கள்ல, இந்த மாதிரி சேஃப் இல்லாத இடங்கள்ல ரெஸ்கியூ டீம் அப்படிங்கிறது கரையில எப்பவுமே நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஏன் ஒரு டீம் அமைச்சிருக்க கூடாது முன்னாடியே? மேலும் கிரேனை வச்சுதான் இந்த படகு அப்படிங்கிறது வெளியே எடுக்கப்பட்டிருக்கு. அங்கங்க ராடா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல் அப்படிங்கிறது கவிழ்ந்து போனதுனால பல பேரை உடனே காப்பாற்ற முடியாம போயிருச்சு. அது மட்டும் இல்லாம இன்னுமே காணாம போன நிறைய பேரை தேடிக்கிட்டு இருக்கிறதாவும் நம்மளால தகவல்கள் பார்க்க முடியுது. சோ இந்த சம்பவம் நடந்த மறுநாள் மே 1 வெள்ளிக்கிழமை மத்திய பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் வராரு. இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா ஹை லெவல் என்கொயரிக்கு ஆர்டர் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. மேலும் இந்த என்கொயரி செய்யறதுக்கு என்கொயரி கமிட்டியே நியமிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த என்கொயரி கமிட்டிக்குள்ள டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹோம் கார்டு அண்ட் சிவில் செக்யூரிட்டி, ஸ்டேட் கவர்மெண்டோட செக்ரட்டரி, அடுத்து ஜபால்பூரோட டிவிஷனல் கமிஷனரும் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த என்கொயரியில நான் பெரிய ஆட்கள், அதாவது இவங்க எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணும்போது இந்த என்கொயரி கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா அதே மாதிரி ரொம்ப உண்மையா துரிதமா நடக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. இங்க கவர்மெண்ட் மூலியமா நடத்துற டூரிசம், அந்த டூரிசம் சரியா நடக்கல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். அதனால இப்ப பல டெத் அப்படிங்கிறது நேர்ந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருந்திருக்கா ப்ரீவியஸா கேட்டா அதுவும் இல்ல அப்படின்னு தான் தெரியுது. சோ அப்படியாக இருக்கும்போது இதுல என்ன உண்மை பெரிதா வெளியே வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்ப நடந்தது மட்டும் இல்லாம இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ இதுல என்ன உண்மை பெரிதா வெளியே வரப்போகுது அப்படிங்கிறது சுத்தமா புரியல. இந்த கமிட்டியோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்சிடென்ட் எப்படி ஆச்சு, என்ன காரணங்களால ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸாமின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது நமக்கே தெரியுது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது. யாருமே லைஃப் ஜாக்கெட் போடலை, யாருமே லைஃப் ஜாக்கெட்டை போட சொல்லி வற்புறுத்தப்படலை. இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஜாக்கெட் போடாமல் போட்லேயே ஏற்ற மாட்டாங்க. ஸோ அப்படியாக ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தாலும் நிறைய பேர் இறந்திருக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அந்த லைஃப் ஜாக்கெட் போட்ட ஒரு தாய் மகன் ஒன்னா உடல் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுமே முழுகி இருக்காங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிறது தெரியல. அப்ப அது தரமற்று இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. இந்த காரணிகள் எல்லாமே அவங்க என்கொயரியில வரணும். அது மட்டும் இல்லாம இந்த இன்சிடென்ட்ல யார் மேல தப்பு இருக்கோ கண்டிப்பா அவங்க மேல தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இந்த படகை ஓட்டின பைலட் மகேஷ் பட்டேல், ஹெல்ப்பரா இருந்த சோட்டேலால் கோன், அப்புறம் டிக்கெட் கொடுத்த பிரிஜேந்திரா அப்படிங்கிற 3 பேரையுமே டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்கள டெர்மினேட் பண்ணி வீட்டுக்குலாம் அனுப்பல, அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஹோட்டல் மாய்கால் ரெசார்ட்டோட மேனேஜரான சுனில் மாராவி சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருந்த பல வீரர்களுக்கு 51,000 ரூபாய் சன்மானமா வழங்கப்படும், இன்சென்டிவா கொடுக்கறாங்க அப்படின்னும் தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருந்த லோக்கல் டைவர்ஸ் அவங்களுக்குமே இந்த இன்சென்டிவ் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எல்லோருமே ஒரு நல்ல நாள், அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே இந்த மாதிரியான நாட்கள்ல கௌரவிக்கப்படணும் ஸ்டேட் கவர்மெண்டால அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த சீஃப் மினிஸ்டர் சிட்டிசனுக்கு ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாரு. எப்பயுமே இந்த வெதர் கண்டிஷன், வெதர் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இதற்கேற்ற மாதிரி உங்களோட பயணங்களை முன்னெடுங்க. அப்போ இந்த மாதிரியான ஆக்சிடென்ட், இந்த மாதிரியான டெத் எல்லாமே தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் இந்த இடத்துல புரியல. இந்த ஒரு விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய இந்த போட்டை ஆப்ரேட் பண்ண இந்த ஆப்ரேட்டர்ஸ் அவங்க 2 பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாலே, இல்லைங்க வெதர் ரொம்ப சரியில்லாமல் இருக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாலே இன்னைக்கு இவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அப்படி அவங்களே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? மேலும் இன்னொரு பக்கம் மக்களாகிய நீங்க உங்க உயிரை வேற யாருமே காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு நீங்க தான் சேஃப்டியா இருக்கணும்.
எப்பவுமே எங்கே போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு இடம் சரியில்லை, இந்த இடத்துல சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ எதுவும் ஆச்சுன்னா கூட காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே யோசிச்சுட்டு இந்த மாதிரியான பயணங்களில் ஈடுபடுங்க. என்ஜாய் பண்ணுறது தவறு இல்லை, ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட லைஃபோட எண்டு கார்டாக ஆகிடக்கூடாது. அது ரொம்பவுமே முக்கியம். ஸோ நம்ம சேஃப்டியை நாம் என்ஷூர் பண்ணுறது ரொம்பவுமே முக்கியங்க. இந்த கப்பலை ஆப்ரேட் பண்ணவர், இந்த டிக்கெட் கொடுத்தவர், இந்த கூட ஹெல்ப்பாக இருந்தவன், இவங்க மேலே எல்லாமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய பிரதேசில் இந்த மாதிரி டூரிசமில் இருக்கக்கூடிய போட்டிங் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து 4 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுறதா, ஒரு விக்டிமுக்கும் 4 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுறதா அறிவிப்பு வந்திருக்கு. மேலும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட ஃபண்டில் இருந்து 2 லட்சம் ரூபாய் பெர் விக்டிமுக்கு கருணை தொகையாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜூர் ஆன பர்சன்ஸுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கப்படுறதா அறிவிப்புகள் பார்க்க முடியுது. இப்போ வரைக்கும் இந்த அப்டேட்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது. மேலும் காணாம போனதுல இன்னும் ஒரு 3, 4, 5 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மொத்தம் எத்தனை பேர் தான் இவனுங்க ஏற்றிட்டு போனாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஒரு ரிப்போர்ட்லையுமே ஒரு நம்பர்ஸ் காட்டப்படுது. மேலும் அந்த காணாம போன நபர்களை 2வது நாளாக இன்னைக்கும் தேடிட்டு இருக்கிறதா தான் நம்மளால தகவல்கள் பார்க்க முடியுது. கண்டிப்பா இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிறது சந்தேகம் தான். அட்லீஸ்ட் இந்த டெட் பாடியாவது தேடி கொடுங்க அப்படின்னு அவங்களோட உறவினர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதாவும் முறையிட்டு இருக்கிறதாவும் நம்மளால தகவல்கள் பார்க்க முடியுது. இப்ப சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. கண்டிப்பா எல்லோருமே என்ஜாய் பண்றதுக்கு அவங்க சொந்த ஊர்களுக்கு போறது, இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸுக்கு போறது கண்டிப்பா எல்லோருமே பண்றது தான். அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதை மறுக்கவும் முடியாது. எல்லாருமே போற இடம் தான். ஆனா எங்க ஒரு இடத்துல நீங்க சேஃபா இல்ல, இந்த இடம் சேஃபா இல்ல, இந்த பயணம் சேஃபா இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை அப்பயே தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. எப்பவுமே நம்ம உள்ளுணர்வுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியும். அப்படி உள் உணர்வு நமக்கு சரியா படலை அப்படின்ற பட்சத்தில் அதை தவிர்க்கிறதுனால ஒன்றும் பெரிய லாஸ் நமக்கு வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. நிறைய பேர் கிணத்துல குதிச்சு குளிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் டேம்லேருந்து டைவ் அடித்து குளிக்கிறத நம்ம பார்க்குறோம். ரீசெண்டாக கூட ஒரு பையன் டேம்லேருந்து டைவ் அடிக்கும் போது மண்டை பொழந்து இறந்துட்டான் அந்த ஸ்பாட்லேயே. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னும் போது ஒரு சேஃபான இடத்துல தாராளமாக என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் சேஃப் இல்லாத இடத்துல தயவு செஞ்சு யாருமே போகாதீங்க. அப்படி சேஃபே இல்லாத இடமா இருந்தாலும் அங்கே சேஃபாக எப்படி இருந்துட்டு வர முடியுமோ அந்த மாதிரி உங்கள் சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான படகு சவாரிகளில் நீங்கள் போறீங்க அப்படின்னா படகு சவாரி கூட்டிட்டு போகக்கூடிய அவன் லைஃப் ஜாக்கெட் கொடுக்கல அப்படின்னா லைஃப் ஜாக்கெட்டை நீங்க கேட்டு வாங்குங்க. அப்படி அங்க சேஃப்டி மெஷர்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. இப்ப நீங்க வாய்ஸ் அவுட் பண்றதுனால நீங்க அந்த படகுல ஏறி நல்லபடியா கரைக்கு சேர்ந்திருக்கலாம். ஆனா நீங்க வாய்ஸ் அவுட் பண்றதுனால வேற ஒருத்தர் இந்த மாதிரி அசம்பாவிதம் காப்பாற்றப்படலாம். ஸோ அதனால இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எங்கேயாவது கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அபாயகரமான ஆபத்தான பயணங்களை தவிர்க்கிறது ரொம்பவுமே மேலு. இப்போ இந்த சீசனில் பல சுற்றுலா தலங்களுக்கு பல சுற்றுலா பயணிகள் போய்கிட்டு இருக்கிறத நமக்கு நியூஸ்லாம் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட சேஃப்டி ரொம்பவுமே முக்கியம். ஸோ எப்போவுமே கவர்மெண்ட் ஆட்களோ இல்லைனா இந்த மாதிரி ரெஸ்கியூ டீமோ எப்பயுமே நம்ம கூட இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. நாம கூட கூட்டிட்டு போற அந்த உறவினர்களோ இல்ல பிள்ளைகளோ எல்லாரோட சேஃப்டியுமே நாம தான் என்ஷூர் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் கட்டக்கூடிய பாத்ரூம்லயே நம்மளால நம்பி போக முடியாது. அப்படின்னும் போது கவர்மெண்டால நடத்தப்படுற இந்த டூரிசம் இந்த மாதிரியான படகு சவாரிலாம் எப்படிங்க நம்பி போறது? இன்னைக்கு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறையவே ரைஸ் ஆயிருக்கு. கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாதனால அந்த மாநில அரசு பலி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இதுக்கப்புறமாவது இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்றாங்களா, முதலமைச்சர் சொன்ன மாதிரியே கரெக்டான எஸ்ஓபி கொண்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது அங்கே மட்டும் இல்லை, இந்த மாதிரி போட்டிங் ஃபெசிலிட்டி பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான எஸ்ஓபி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரணும். மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் வேற எங்கேயுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, நடக்கவும் நடக்காது அப்படிங்கிறத நம்புவோம். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானுமே ஆளில் போட்டுக்கும். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மேலும் இந்த இன்சிடென்ட்டை பற்றின உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லோரோட
எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களையுமே ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்கு நீங்கள் வலியுறுத்துங்க. மேலும் பல டாபிக்ஸ் இது போல் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.